வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு போஸ்ட் போடுறேன் பாருங்கள். இது வாட்ஸ்அப்பில் வந்தது. ஒரு அருமையான ஆங்கில செய்தி. அதை பாருங்கள். அதுக்கு என்ன விளக்கம்னு பார்ப்போம். அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நமக்கு வருத்தமே வாழ்க்கையில் வராது. அந்த அளவுக்கு மிக மிக அழகான ஒரு விஷயம் அது. பாருங்கள். Overthinking is the biggest waste of human energy. Trust yourself. Make a decision and gain more experience. There is no such thing as perfect. You cannot think your way into perfection. Just take action. இதை சொன்னவரே எஸ் மெக்னட் அப்படிங்கிறவர். என்ன பார்த்தீங்களா? அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவர் திங்கிங் இஸ் த பிக்கெஸ்ட் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்தையும் செய்யணும்னா நம்ம எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணணும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதே தான் அவரும் சொல்கிறாரு. லைட்டாக திங்க் பண்ணுங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். ஓவர் திங்கிங்னா என்ன? செய்ய ஆரம்பிக்க முன்னாடியே இது சரியாக வருமா? முதல் கேள்வி. என்னால் முடியுமா? ரெண்டாவது கேள்வி. நான் முடிஞ்சு சரியாக வந்தாலும் அடுத்தவன் என்ன செய்ய விடுவானா? என் மேலே புறம்படுறவன் நிறைய பேர் இருக்கானே, வைத்தறிச்சல் படுறவன் வண்டி வண்டியாக இருக்கானே, இப்படி எல்லாம் ஓவராக திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஆரம்பிக்கவே முடியாது, அல்லது ஆரம்பித்து தொடர்ந்து செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்கிறார். திங்கிங் வேணும், ஓவர் திங்கிங் வேண்டவே வேண்டாம். அது ஹியூமன் எனர்ஜியை சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு, இதில் சேர்றோம், இதில் நல்லபடியாக நம்ம வேலை செய்யணும், இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்ன போகணும். இதை விட பெரிய வேலை பின்னாடி நமக்கு கிடைச்சால் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறணும். கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இது போயிடும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதே தான். அடுத்தது ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நாம் நம்மளை நம்பணும். இப்போ வர்ற மன இயலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்களை நேசித்து பழகுங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களை நேசிக்க முடியுங்கிறாங்க. ஏன்னா நம்ம மேலேயே நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். பெரும்பாலான மக்களுக்கு அவங்கவுங்க மேலே நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன், முன்ன பின்ன இருக்கும், பார்த்துக்கலாம், செய்ய முடியும் என்னால். வாழ்க்கையே ட்ரையல் அண்ட் எரர் தான். எடுத்த உடனே சக்ஸஸ் வராது. வியாபாரத்திலே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வருமானத்துக்கும் செலவுக்கும் எப்போ சமமாகுதோ, வேர் தெர் இஸ் நோ லாஸ் ஆர் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு இடம் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஒரு நைட்லலாம் சினிமாவில் மாதிரி பெரிய பணக்காரன் ஆகலாம் முடியாது. அப்போ பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? மேக் எ டிசிஷன். ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? உப்பு விற்கிறதா, மாவு விற்கிறதா, ரெண்டையும் கலந்து விற்கிறதாங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சரி, நான் இந்த வியாபாரம் தான் பண்ண போகிறேன், ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற உறுதி உங்களோட வரணும். அடுத்தது என்ன? கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு ஸ்கீம் போட்டு இன்றைக்கே பணத்தை ரெடி பண்ணி நாளை காலையில் கடையை திறக்கக்கூடாது. கொஞ்சம் அதில் இருக்க அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னா அந்த கடையில் கொஞ்சம் நேரம் போய் நின்று வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் அங்கே ஒர்க் பண்ணுங்கள், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், சம்பளமே வேண்டாம். அந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவத்தை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, உங்களுக்கு தோல்வியே வராது. அதுக்கு அடுத்தது வருது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சிந்திக்கும் போதே பர்ஃபெக்ஷனாக சிந்திக்கணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. சாதாரண சிந்தனை பண்ணுங்கள். ஒரு கடை வைக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நார்மல் திங்கிங்காக இருக்கணும். அது முதல்ல சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்ச இடத்துல அப்படி அப்படியே இருக்கணும், இடம் மாறக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும், அப்பப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கணும், கூட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்காது. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது முழுமையாக எதுலையுமே கிடையாதுங்கிறார். எதை எடுத்தாலும் அதில் ஒரு சின்ன குறை இருக்கும்.
முழுமை அடைய முடியாது. நீங்கள் அந்த திங்க் பண்ணிட்டே பர்ஃபெக்ஷன் இருக்கிறத விட ஆக்ஷனில் இறங்குங்க. அந்த பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க, நேரடியாக ஆக்ஷனில் இறங்குங்க. ஆக்ஷனில் இறங்குன்னா என்ன சொல்கிறாரு? இத்தனை விவரங்களையும் சேகரிச்சுட்டு திடமாக இறங்குங்க அப்படிங்கிறார். அப்போது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறாரு. மண்டை போட்டு உடைக்காதேங்கிறாரு. நாளை காலையில் என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, கூலி தானாக வரும். இதாங்க விஷயம். இது நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினச்சி உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முகசுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.